சிஎஸ்பி, பிஜிடிஆர்பி, நெட் அண்டு டிஎன் செட் இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம இப்போ கோச்சிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து டிஆர்பி, பிஜிடிஆர்பி, நெட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இது வாட்ஸ்அப் லிங்க்கு. இந்த வாட்ஸ்அப் லிங்க்கை டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்பி, நெட், இங்கிலீஷ், டிஎன் செட் இதுக்கும் நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ரெண்டுக்குமான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோக்குள்ளே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ், நெட் செட் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அடிஷ்னலாக ஆர்ட்ஸ் டிஆர்பி இங்கிலீஷ் கிளாஸும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க்கும் இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நாங்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இது கூகுள் கிளாஸ் ரூமுக்கு வந்து நீங்கள் கிளாஸ்க்கு டேரெக்டாக உள்ளதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். கூகுள் ஃபார்ம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கீழே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு செட் ஆகி நீங்கள் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நெட் எக்ஸாமினேஷன் வருஷத்துக்கு 2-3 தடவை எக்ஸாம் நடத்துறதுக்கான பொறுப்பு வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி 2017 நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இப்போ ஒவ்வொரு வருடத்துக்குமான ஜூன் மற்றும் டிசம்பர் இந்த காலகட்டத்துக்கான எக்ஸாம் வந்து என்டிஏ கண்டக்ட் பண்ணுறது வழக்கம். இது யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனுக்கான அறிவிப்பை வந்து இப்போ நம்ம சொல்கிறோம். ஏப்ரல் 16, 2025 அன்றைக்கி இன்றைக்கி பப்ளிக் நோட்டிஃபிகேஷனாக நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ நெட் எக்ஸாமினேஷன் அலாங் வித் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட சேர்த்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த நெட் எக்ஸாம். ஸோ இப்போ வந்து ஓப்பனிங் ஆஃப் த போர்ட்டல், சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கடந்த 2 வருஷமாகவே ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப், அப்பாயின்மெண்ட் ஆஸ் ப்ரொஃபஸர்ஸ், இது அதோடு சேர்த்து ப்ரொஃபஸர்ஷிப் தான் இருந்துச்சு. இப்போ இனிமேல் 3 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து என்னென்னா, நீங்கள் ஜேஆர்எஃப்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி எக்ஸாம் என்ட்ரன்ஸ்க்காகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கொடுக்குற இந்த யூஜிசி நெட் 2025க்கான 85 சப்ஜெக்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி மோடில் நடத்த இருக்கிறாங்க. ஸோ 85 பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நடத்துறதுனால சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனுங்கிறது வந்து ஏப்ரல் 16 இன்றிலிருந்தே அது ஓப்பன் பண்ணப்படுது. அது வரைக்கும் அதில் ஆரம்பித்து மே 7 வரைக்கும் இது வந்து கண்டினியூ ஆக்கப்படும். அந்த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் த்ரூ ஆன்லைன் பேமெண்ட் லைக் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ இதெல்லாமே 8 மே 2025 வரைக்குமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப் டு 11:59 வரைக்குமே. இதுக்கான கரெக்ஷன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் லேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி டவுன்லோட் ஆஃப் அட்மிட் கார்டு என்டிஏ வெப்சைட்டுங்கிறதையும் நம்ம லேட்டாக சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவாக ஜூன் 21 ஜூன் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சென்டர் அண்ட் டேட் அண்ட் ஷிஃப்ட் இதை வந்து நாங்கள் உங்களுக்கு இண்டிகேட் பண்ண மாதிரி அட்மிட் கார்டில் உள்ளது மாதிரி நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆன்சர் கீ இது எல்லாமே நாங்கள் லேட்டாக இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே ஆஃப் வெப்சைட் யூஜிசி நெட் nta.ac.inங்கிற வெப்சைட்டும், அது மாதிரி www.nta.ac.in அப்படிங்கிற வெப்சைட்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி அப்ளிகேஷன் ஃபீயோட டீட்டெயில்ஸ் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் நார்மலாக ஜென்ரல் அண்ட் ரிசர்வுக்கு 1150 rupees அண்ட் ஜென்ரல் இவிஎஸ் ஓபிசி நான் கிரிமிலேயர் 600 rupees அந்த எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ தேர்ட் ஜெண்டர் 325 rupees பே பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஆன்லைனில் நீங்கள் வெப்சைட்டில் டேரெக்டாக கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் ஃபில்அப் பண்ணால் வேறு எந்த மோடும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற அப்ளிகேஷன் மோர் தென் ஒரு அப்ளிகேஷன் மேலே வந்து கொடுக்குறத நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். அது மாதிரி கேண்டிடேட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், புல்லட்டின் அவைலபிள், என்டிஏ கேண்டிடேட் வந்து நாட் கம்ப்ளைங் வித் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷால் நாட் பி சம்லி டிஸ்குவாலிஃபைடு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற புல்லட்டினை படி நீங்கள் படித்து வச்சுக்கணும். கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து உங்களோட பேரண்ட்டோடதோ இல்லை கார்டியன் உள்ளதை கொடுக்கலாம், இல்லைனா உங்களோட கொடுத்துடலாம். கம்யூனிகேஷன் உங்களுக்கு அது மூலமாக தான் என்டிஏ வந்து உங்களுக்கு மெசேஜாகவோ இல்லை இமெயிலாகவோ உங்களுக்கு கொடுப்பாங்க. இது நீங்கள் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி அண்ட் அது மாதிரி எஸ்எம்எஸில் எந்த இது கொடுத்துறீங்களோ அதில் மட்டும்தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இன் கேஸ் ஆஃப் ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க, யூஜிசி நெட் ஜூன் 2025 அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 01140759000 அப்படிங்கிற நம்பருக்கோ இல்லை 01169227700 அப்படிங்கிற நம்பருக்கோ இல்லை இஃப் யூ வாண்ட் டு கிளாரிஃபை எனி டவுட்ஸ் ரிகார்டிங் தட் ugcnet@nta.ac.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நீங்கள் இனிமேல்
கிளாரிஃபிகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் கொடுக்கலாம். யூஜிசி நெட் ஜூன் 2025 ஆன கிளாரிஃபிகேஷனை நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது என்டிஏ வெப்சைட்டில் கொடுக்குற ஆஸ்யூஷலாக கொடுக்குற அப்டேட். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நெட் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த ஜூனுக்கான ஓப்பன் ஆன்லைன் வந்து இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நெட் எக்ஸாமினேஷனை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அலாங் வித் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதோட சேர்த்து பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 2018 இது வந்து இந்த சிபிடி மோட் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேஆர்எஃப் ஆர் எலிஜிபிலிட்டி ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இது டிபெண்டிங் அப்பான் அவங்க பேப்பர் 1 பேப்பர் 2ல் எடுக்கிற மார்க் அலாங் வித் தட் கேண்டிடேட் யாரெல்லாம் குவாலிஃபை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்காங்களோ தே ஆர் நாட் எலிஜிபிள் கன்சிடர்ட் ஃபார் த அவார்ட் ஆஃப் ஜேஆர்எஃப் அப்படிங்கிறதும். கேண்டிடேட் யாரெல்லாம் தே ஆர் கோஸ் ஃபார் எலிஜிபிலிட்டி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தே ஆர் governed by the rules and regulation by the universities and colleges and state government in case of recruitment of assistant professor அப்படிங்கிறது. So UGC NET twice they conducted this examination for June and December. In order to regularize the UGC NET examination cycle, National Testing Agency வந்து concurrence of UGC conducting 2023 83 சப்ஜெக்ட்ஸ்க்கு செலக்டட் சிட்டிஸில் அக்ராஸ் த கண்ட்ரிஸ் இந்த எக்ஸாமை நடத்துகிறாங்க. அண்ட் இந்த இதுக்கான ஃபார்ம் ஓப்பன் ஆஃப் ஆர்டிக்கிள் இது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் இது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே இதில் பார்க்கலாம். இந்த வீடியோ லிங்க் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் போடுறேன். அதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி யூ கேன் அப்ளை வித் எக்ஸாமினேஷன். அலாங் வித் தட் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்ட் கனெக்டில் இருக்கிற யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட சேர்த்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த எக்ஸாமை டேரெக்டாகவே உங்களுக்கு நடத்துகிறாங்க. ரைட். யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை 2025 ஸோ ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கு. இதை நீங்கள் டேரெக்டாகவே கிளிக் பண்ணலாம். அப்ளை ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான இதை முதல்ல சொல்லி தரணும். நீங்கள் ஒரு நியூ கேண்டிடேட்டாக இருக்கிறனால கீழே இருக்கிற பிலோ லிங்கை போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை கொண்டு போகலாம். அதுக்கடுத்து ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதே மாதிரி பே எக்ஸாமினேஷன் ஃபீ, இது எல்லாமே இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ சப்போஸ் தட் நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை ஃபார் யூஜிசி நெட் ஜூன் 2025 நீங்கள் வந்து நியூ யூஸருங்கிறதுனால இதை டேரெக்டாக நியூ யூஸர் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு இருக்கும். இதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். இது கீழே இருக்கிறத டவுன்லோட் பண்ணி கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளவு என்ன எதுன்னு கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஒன்று ஜெனரேட் ஆகும். உங்களோட நம்பர் பாஸ்வேர்டு ரெக்கார்டு நீங்கள் அதை டேரெக்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணி ப்ராப்பராக வச்சதுக்கப்புறம் தான் யூஜிசி நெட் 2025 சப்சிக்வெண்ட் லாகின் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க, அதை வந்து ப்ரீ ஜெனரேட் பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை ரெண்டையும் கிளிக் பண்ணிவிட்டு எந்த பேப்பருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் யுவர் ஓன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஸ்கேன்டு காப்பீஸ் கேண்டிடேட் வந்து உங்களோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 80% பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கலாம். அண்ட் அலாங் வித் வித்தவுட் மாஸ்கில் 80% விசிபிளாக தெரியும்னா பிளாக் அண்ட் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கலாம். அதே மாதிரி ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் இது எல்லாமே ஜேபிஜி ஃபார்மேட்டில் கிளியர் லெஜிபிளாக இருக்கணும். சைஸ் ஆஃப் ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் 10 KBலேருந்து 200 KBக்குள்ளே இருக்கலாம். அந்த சைஸ் ஆஃப் ஸ்கேன்டு சிக்னேச்சர்னு பார்த்தீங்கன்னா 4 KBலேருந்து 30 KB எலிஜிபிளாக இருக்கணும். ஸோ கேண்டிடேட் யாரெல்லாம் இதை அப்லோட் பண்ணுற ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே எனிபடி இந்த ப்ராப்பர் மேனர் அதில் எல்லாமே மென்ஷன் ஆகிக்கணும். இந்த ஃபெசிலிட்டி கரெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் மாற்றப்பட மாட்டாது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறது ஏதாவது ஃபவுண்ட் ராங் அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களோட அட்மிட் கார்டு, ரிசல்ட், ஸ்கோர் கார்டு இது எல்லாமே UFM அன்ஃபேர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறதுக்கு முழு உரிமை உண்டு. அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் எல்லாமே சப்மிஷன் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. சிக்னேச்சர் எதுவும் பிளராகவோ விசிபிளாக இருக்கிறத தவிர்த்துருங்க. அது மாதிரி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பை நீங்கள் கொடுத்துருவீங்க. 3வது ஸ்டெப் வந்து ஃபீ பேமெண்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, UPI, பேடிஎம் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு இது மூலமாக இருக்கிற அதுக்குன்னு GST சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் டு த கேண்டிடேட். ஸோ அதெல்லாம் வந்து பேங்க் பேமெண்ட் இல்லை கேட்வே கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் பேஜ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பேஜ் ஜெனரேட் ஆகலை அப்படின்னா கேண்டிடேட் வந்து பேங்க் இல்லை பேமெண்ட் இது ஹெல்ப்லைன் நம்பரை கிளிக் பண்ணலாம். டேரெக்டாக உங்களுக்கு இமெயில் மூலமாக அசூரன்ஸ் பண்ணி பேங்க் பேமெண்ட் உங்களுக்கு வந்து ரீபேமெண்ட் கொடுக்குறதோ இல்லை மல்டிபிள் பேமெண்ட் கொடுத்ததோ அதை வந்து கிளியர் பண்ணி தந்துடுவாங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்,
நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்ட் அது வந்து சூஸ் ஆஃப் பாஸ்வேர்டுங்கிற செக்யூரிட்டி கொஸ்டினோட ஆன்சரோட வச்சுக்கோங்க. நீங்கள் யாருமா ரெக்கார்ட் பண்ணி எதுலையாவது ரிமெம்பர் பண்ணி வச்சுங்க ஃபியூச்சர் லாகின்ஸ்க்கு. அது மாதிரி சப்சிக்வெண்ட் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்ட்லி அதில் உள்ள லாகின் ரெஸ்பெக்டிவ் ஜெனரேட்டிவ் அப்ளிகேஷன் நம்பரையோ இல்லை சூஸ் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு டேரெக்டாக உள்ளே போயிடலாம். கேண்டிடேட் நீங்கள் எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ணுற இந்த பாஸ்வேர்டை யாருக்காவது கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து எந்த முழு பொறுப்பும் ஏற்காது. கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டையும் உங்களோட நேமையோ உங்களோட இது வந்து ஆஃப்டர் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை வேணால் உங்களுக்கு என்னது மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற சூழலுங்கிறது இங்கே அமையப்படுது. பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 13 கேரக்டர்ஸ் லாங்காக இருக்கணும். பாஸ்வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்பர் கேஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் 1 லோவர் கேஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் 1 நியூமரிக் வேல்யூ இருக்கணும், அட்லீஸ்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாமே இருக்கணும். ஸோ இது வந்து எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு செக்யூரிட்டி ரீசன்ஸ் அண்ட் அதை சூசன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது இல்லை வெரிஃபிகேஷன் இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைலையும் வெரிஃபை பண்ணிடுவாங்க, இமெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கடைசியில் ஐ ஹாவ் டவுன்லோடட் புல்லட்டின் ஜூன் 2025 இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு டிக்கு கொடுத்ததுக்கப்புறம் கிளிக் டு ப்ரொசீடுன்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் டேரெக்டாக அப்ளிகேஷன் மோடுக்கே இது போகும். ஸோ இப்படி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா MCQs ரொம்ப ஈஸி. ஸோ 50 கொஷின்ஸ் வந்து பேப்பர் 1ல் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு 100 மார்க்ஸ். அது மாதிரி வந்து 100 கொஷின்ஸ் வந்து பேப்பர் 2ல் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு 200 மார்க், மொத்தம் 300 மார்க்கு. 180 நிமிஷம் வித்தவுட் எனி பிரேக். ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி. ஸோ பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா டீச்சிங் அந்த ரிசர்ச் ஆப்டிடியூட் ஆஃப் த கேண்டிடேட், அது மாதிரி ப்ரைமர்லி இது டிசைன் பண்ணுறதுக்குன்னா ரீசனிங் எபிலிட்டி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டைவர்ஜென்ட் திங்கிங், ஜென்ரல் அவேர்னஸ் ஆஃப் த கேண்டிடேட், இது எல்லாமே. அது மாதிரி திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் செலக்டட். உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அதுதான் பேப்பர் 2ல் இருக்கிற போது. ஸோ இதில் இருக்கிற மொத்த சப்ஜெக்ட்ஸ் என்ன, அது சிலபஸோ வந்து எந்த கேண்டிடேட் வேணாலும் காப்பி ஆஃப் த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா UGC வெப்சைட்டில் ஆன்லைன் கொடுத்து அந்த வெப்சைட் ஆன்லைனில் சிலபஸ்க்கு உள்ள லிங்க் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ள லிங்க்கில் போடுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி ஒன்லி தான் இருக்கும். அந்த லாங்குவேஜ் பேப்பர்ஸ் வந்து லாங்குவேஜ் பேப்பர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து ஷல் பி ட்ரீட்டட் அஸ் ஃபைனல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனோ இல்லை ஏதாவது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கொஸ்டின் தப்பாக இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனல் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் உண்டு. 2 மார்க் தட் கேரிஸ் தட் நெகட்டிவ் மார்க் இதுக்கெல்லாம் இன்கரெக்ட் ஆப்ஷனுக்கு கிடையாது. அது மாதிரி கொஷின் ட்ராப் பண்ணுறது ஏதாவது வந்து நெகட்டிவ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் நெகட்டிவ் மார்க்கு அந்த கேண்டிடேட் நீட் சூஸ் டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் எதுவோ அதுதான் வந்து ஆன்சராக கொடுக்கப்படும். ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதன்படி தான் உங்களுக்கு ரெகுலராகவே உங்களுக்கான ரெகுலர் இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மறக்காமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க நெட்செட் ஆஸ்பிரண்ட்டுக்கு இது ஹாப்பியஸ்ட் நியூஸ். ஸோ இது யாரெல்லாம் படிச்சிட்டிங்களோ யூ கேன் அப்ளை வித் தட் எக்ஸாமினேஷன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட். இதை யாருக்காவது ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அப்ளிகேஷனுக்கான லிங்க் அதை அலாங் வித் தட் இதுக்கான இன்ஃபர்மேஷன் லிங்க்கான ரெண்டையும் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.